முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழிற்கோளும் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழிற்கோளும் அங்கமெல்லாம் ஆணிக்கும் புஷ்பராகும் அங்கமெல்லாம் ஆணிக்கும் புஷ்பராகும் அங்கே 1000 சூரியனின் ஒளி வீசும் அங்கே 1000 சூரியனின் ஒளி வீசும் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழிற்கோளும் கருணை மழை பொழியும் கருவெளிகள் அவன் காட்சியில் தோன்றுவது பெருவெளிகள் கருணை மழை பொழியும் கருவெளிகள் அவன் காட்சியில் தோன்றுவது பெருவெளிகள் அமுதமும் ஊறி வரும் திருவடிகள் அமுதமும் ஊறி வரும் திருவடிகள் அவை அடைக்கலம் என்பார்க்கோர் புதுநிலைகள் அவை அடைக்கலம் என்பார்க்கோர் புதுநிலைகள் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழிற்கோளும் எங்கும் அணும் பரப்பும் மாலைகளே அவன் 6 கைகளாம் தாமரையே எங்கும் அணும் பரப்பும் மாலைகளே அவன் 6 கைகளாம் தாமரையே திங்கள் முகம் அரும்பும் புன்னகையே திங்கள் முகம் அரும்பும் புன்னகையே புகழ் சௌவிதழ் சிந்துவதும் மின்னலிடையே புகழ் சௌவிதழ் சிந்துவதும் மின்னலிடையே தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழிற்கோளும் அங்கமெல்லாம் ஆணிக்கும் புஷ்பராகும் அங்கமெல்லாம் ஆணிக்கும் புஷ்பராகும் அங்கே 1000 சூரியனின் ஒளி வீசும் அங்கே 1000 சூரியனின் ஒளி வீசும் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழிற்கோளும் ஓம் சாந்திமயம் முருகன் எழிற்கோளும் ஓம் சாந்திமயம் முருகன் எழிற்கோளும் அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை சந்தனமாரி அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் நீங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவள் பொன்பொருளை அள்ளி தருபவள் புனத்தம் சந்தனமாரி அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவள் ஈடு இல்லாத கருணை உள்ளவள் சொல்ல மனம் இல்லாதவள் ஈடு இல்லாத கருணை உள்ளவள் கேட்டவர்க்கு கேட்டவரும் அள்ளி கொடுப்பவள் கேட்பவர்க்கு கேட்டவரும் அள்ளி கொடுப்பவள் நம் காவல் தெய்வமாக வந்து காத்து நிற்பவள் அம்மனிடம் தொப்புனத்தும் சந்தனமாரி அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை
போக்கிடவே அருள் செய்பவள், வணங்கி வரும் பக்தருக்கு வாழ்வு தருபவள், பந்தவினை போக்கிடவே அருள் செய்பவள், கேட்டவர்க்கு கேட்டவரும் அள்ளி கொடுப்பவள், கேட்பவர்க்கு கேட்டவரும் அள்ளி கொடுப்பவள், அவள் கண் கண்ட தெய்வமாக காட்சி தருபவள். அம்மனிடம் சந்தனம் மாறி அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. வருட ஒரு திருவிழாவும் தோப்பு நத்தத்தில் அன்புடனே ஆட்சி செய்யும் சந்தன மாறியே, வருட ஒரு திருவிழாவும் தோப்பு நத்தத்தில் அன்புடனே ஆட்சி செய்யும் சந்தன மாறியே, கேட்டவர்க்கு கேட்டவரும் அள்ளி கொடுப்பவள், வணங்கி வரும் பக்தருக்கு வாழ்வு தருபவள், அவள் வந்த வினை போக்கிடவே அருள் செய்பவள். அம்மனிடம் சந்தன மாறி அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், நீங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவள் பொன்பொருளை அள்ளி தருபவள். அம்மனிடம் சந்தன மாறி அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை, அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை, அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே, இந்த தரணி மக்கள் வணங்குகின்ற வல்லவனே, தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே, இந்த தரணி மக்கள் வணங்குகின்ற வல்லவரே, கோட்டை கட்டி வாழ்ந்தவர் தான் நிறையா, கோட்டை கட்டி வாழ்ந்தவர் தான் நிறையா, கொண்டு பொம்மு மகன பிறந்த எங்கள் சிங்கமையா, தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே, இந்த தரணி மக்கள் வணங்குகின்ற வல்லவரே, தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே. விடுதலைக்கு முழக்கமிட்ட வீர தலைவனே, வெள்ளை பரங்கியரை அறவொழித்த விட்டு திலகமே, விடுதலைக்கு முழக்கமிட்ட வீர தலைவனே, வெள்ளை பரங்கியரை அறவொழித்த விட்டு சிங்கமே, வேங்கை குணம் கொண்டதொரு வீர மன்னரே, வேங்கை குணம் கொண்டதொரு வீர மன்னரே, வீரபாண்டியனார் கட்ட பொம்மன் வெட்டி திலகமே, வீரபாண்டியனார் கட்ட பொம்மன் வெட்டி திலகமே, தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே, இந்த தரணி மக்கள் வணங்குகின்ற வல்லவரே, தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே. திருச்செந்தூர் முருகனையே வணங்கி வந்தவர், அவர் திருமுருகன் ஆசி பெற்று வாழ்ந்து சென்றவர், திருச்செந்தூர் முருகனையே வணங்கி வந்தவர், அவர் திருமுருகன் ஆசி பெற்று வாழ்ந்து சென்றவர், தென்பாண்டி நாட்டினிலே பிறந்து வந்தவர், தென்பாண்டி நாட்டினிலே பிறந்து வந்தவர், அவர் திருநெல்வேலி சின்னாவிலே ஆட்சி செய்தவர், அவர் திருநெல்வேலி சில்லாவிலே ஆட்சி செய்தவர், தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே, இந்த தரணி மக்கள் வணங்குகின்ற வல்லவரே, தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே.
காட்சி தந்தவர், கண்கண்ட தெய்வமாக காட்சி தந்தவர், அவர் கயத்தாறு என்னும் இடத்தில் வாழ்ந்து நிற்பவர், அவர் கயத்தாறு என்னும் இடத்தில் வாழ்ந்து நிற்பவர், தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே. இந்தியாவின் விடுதலைக்கு முழக்கமிட்டவர், அவர் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவர், இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்டவர், அவர் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவர், இமய முதல் குமரி வரை ஆட்சி செய்தவர், இமய முதல் குமரி வரை ஆட்சி செய்தவர், கள்ளிக்குளம் பெருமாள் சாமி பாட்டினிலே துணையா நிற்பவர், கள்ளிக்குளம் பெருமாள் சாமி பாட்டினிலே துணையா நிற்பவர், தங்க தமிழ்நாடு கண்ட தலைவரே, இந்த தரணி மக்கள் வணங்குகின்ற வல்லவரே, கோட்டை கட்டி வாழ்ந்தவர் தான் முன்னரையா, கோட்டை கட்டி வாழ்ந்தவர் தான் முன்னரையா, கொண்டு பொம்மு மகனை பிறந்த எங்கள் சிங்கமையா, தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே. அப்படியா நேருக்கு வணக்கமே. ஓடியா ஓடியா என்னை வாழ்த்தியாசி கூற வேண்டும். வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. அறம்பொருள் இன்பமன் மாயக்கலை 64, அறம்பொருள் இன்பமன் மாயக்கலை 64, அறம்பொருள் இன்பமன் மாயக்கலை 64 கற்று தந்த ஆசானுக்கும் வணக்கமே வாழ்த்தியாசி கூற வேண்டும். வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. பகவான் படைப்போடு பெண்ணாகி ஆனார் பழனி அப்பருந்தா வணக்கம். பகவான் படைப்பினிலே பெண்ணாகி ஆனார் பழனி அப்பருந்தா வணக்கம். பாவாடை கட்டிக்கிட்டு பாப்பு காணு விற்கிற பாவ ஜென்ம இருந்தா வணக்கம் வணக்கம். பாவாடை கட்டிக்கிட்டு மசா கடல விற்கும் பாபா முனி வதுக்கே வணக்கம் வணக்கம். பெற்றவங்க உற்றவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் பண்றவரை வணக்கம் வணக்கம். நல்ல பெற்றவங்க உற்றவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கம் வணக்கம். பெற்றவங்க உற்றவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் பண்றவரை வணக்கம். காதலிலே தோல்வியிட்டு மூட்டை பூச்சி மருந்து கொடுத்து கைலாசம் போறவரை வணக்கம் வணக்கம். கோய்தா பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டிருந்தா போடுகிற நானும் ஒரு வணக்கம். பொல்லாத வட்டி வாங்க வல்லாத கண்டிருந்தா போடுகிறேன் கொடி கொடி வணக்கம் வணக்கம். பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டிருந்தா போடுகிற நானும் ஒரு வணக்கம். புருஷனே இல்லாம புள்ளகுட்டி பெத்தெடுக்கும் புண்ணியவதி இருந்தா வணக்கம் வணக்கம். புருஷை இல்லாமல புள்ளகுட்டி பெத்தெடுக்கும் புண்ணியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி 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 இருக்கையில வப்பாட்டி நொட்டுகிற புண்ணிய வாங்க இருந்தா வணக்கம். தப்பு தப்பு. பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வைத்திருக்கிற அழகுக்கு நல்லது ஒரு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி நொட்டுகிற புண்ணிய வாங்க இருந்தா வணக்கமே. இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே சிறந்த ஏனைய பெரியர் வணக்கமே வணக்கம். அந்த தமிழ்நாட்டு செல்வ வணக்கமே என்னை வாழ்த்தியாச்சு கூற வேண்டும். வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. அப்படி அருமையான பக்கம் மேலும் சிறப்பாக இந்த நாடகத்திற்கு பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த எனதருமை அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும்
காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு போற்றுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், நடிப்பின் குற்றம், அபிநய குற்றம், மசை குற்றம், பூதிக்காரிகள் குற்றம், எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கையில் கொண்டு நாங்கள் 1000மோ 5000மோ எவ்வளவு தப்பு செய்கிறோமோ தப்புக்கு தக்கன ஊரில் காசு கண்ணியை மட்டும் பிடிச்சிடாம. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க ஆளுக யாருமே தப்பு செய்கிற ஆளுக கிடையாது. இன்னைக்கு வந்திருக்க நடிகர்கள் எல்லாமே நாங்கள்லாம் ஹரிச்சந்திரன் பரம்பரையை சார்ந்தவர்கள். பொய்யே பேச மாட்டோம். ஏன்னா இந்த நாடகம் ஒரு அழகான நாடகம், எப்பேற்பட்ட சரித்திர வரலாறு நிறைந்த நாடகம். இந்த நாடகத்தை காண வருது அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கு நன்றி. அத்தாடி ஏன்னா மதனு ஆண்கள் கூட்டம் பிச்சிருச்சரா, பெண்கள்லாம் ஒரு ஓரம் என்ன மாவளக்கு எடுத்த கூட்டத்தை காணாமடா. ஆடா சண்டாலமே புள்ள விளக்கு வச்சு தூங்கிருச்சுல வீட்டுல சோத்துல தண்ணி ஊத்திட்டு வரணுமா? என்னத்தை இன்னி சோத்துக்கு தண்ணி ஊத்தி யாரும் விருந்தாடி வர போறது. இருந்தாலும் நன்றி. என்னை பெத்த ஆத்தாக்க நீங்களும் நல்லா நாடகம் பாக்குறீங்கத்தா, கோடான கோடி நன்றி. நல்லா நாடகத்தை பாருங்க. ஆத்தா சந்தன மாதிரி ஆத்தா வாசல்ல நல்லா நாடகம் நடக்குது. இந்த பப்புன் டான்ஸோட நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு உறக்கம் வருது, வீட்டில் பிள்ளை ஒத்தையில அழுகும், வீடை திறந்து ஓட்டு வந்துட்டேன் அப்படின்னு யாராவது கிளம்புனீங்கன்னு வச்சுக்கங்க, கோயில் பக்கத்துல தான் இருக்கு. உங்களை மண்ணவாரி தூத்துறவே நானாத்தான் இருப்பேன். யாரு வாயில வேணா விழுகலாம், இவன் வாயில விழுக கூட அப்படியே பழிக்கும். நாடகம் பாருங்க, விடிய விடிய பாருங்க, விடிய விடிய பார்த்தாத்த நாங்க என்னென்ன பண்றோம் நடிக்கிறோம்னு உங்க எல்லாத்துக்கும் புரியும். ஏன்னா இந்த நாடகம் ஒரு அழகான சிறப்பு மிகு நாடகம். இன்னைக்கு தாங்க இந்த நாடகத்துக்கு வந்திருக்கேன். அப்படியா? ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. வள்ளி திருமணமா போய்கிட்டு இன்னைக்கு தான் வரலாறு நடந்த நாடகம் வரப்போ. ஏன்னா அது காதல் நாடகம், இது வரலாறு சரித்திரம். ஆனா எல்லாமே நான் ஒரு விஷயம் சொல்றேன், நம்மளாவது காசுக்கு நடிக்கிறோம். சரி, இங்க நாடகம் பாக்குற எல்லாருமே நடிகர்கள் தான். எப்படி சொல்றீங்க? புருஷன் பொண்டாட்டி நடிக்கணும், பொண்டாட்டி புருஷன் கிட்ட நடிக்கணும். என்னடா இப்ப இந்த நாடகம் பார்க்க வந்த பெண்கள்ல பாதி குரூப்பு தான் நாடகம் பார்க்க வந்த குரூப்பா இருக்கும். சரி, மீதி ஃபுல்லா வீட்டுல புருஷன் தொல்லை தாங்காம தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்குங்க. ரசமா தானே சிரிக்கிறத பார்த்தா நிறைய இருக்கும் போலடா. ஆடா சண்டாலத்தனமே. சரி விடுங்க, இது எதுக்கு நமக்கு வம்பு. ஆனா இந்த உலகத்திலே மச்சான் ஆண்களா பிறந்துட்டா எல்லா சிரமத்தையும் அனுபவிக்கிறது யார் தெரியுமா? அது ஆம்பளை ஒரு ஆள் மட்டும்தான் மச்சான். உலகத்திலேயே பாவப்பட்ட ஒரு ஜீவன் யாரு? ஆம்பளை மட்டும்தான். உலகத்திலேயே புண்ணியம் செஞ்ச ஜீவன் யாரு? பெண்கள் மட்டும்தான். என்ன பாருங்க பாரு, நகை நட்டை போட்டு புதுச்செல்ல கட்டி ஜம்முன்னு உட்காந்துருக்குங்க. ஆனா பக்கத்துல புருஷன் அப்பெல்லாம் பாரு லூசு மாதிரியே உட்காந்துருப்பான் மனுஷன். ஏன் தெரியுமா? காசை கொடுக்குற ஆம்பளை கடைசி வரைக்கும் மெண்டலாத்தான் திரியிறேன். வேற வழி கிடையாது. நீ அப்படிதான் தெரியும். ஆனா மெண்டலா போய் பல வருஷம் ஆச்சு. அட ஏமாச்சா என் பொண்டாட்டி. ஆனா ஒரு விஷயம் தெரியுங்களா, நான் பேச்சுக்கு மேடல 1000 விஷயம் பேசுவேன். ஆனா என் பொண்டாட்டிக்கு உண்டா நாளா துடிச்சு போயிருவீங்க. ஆமா ஆமா இருக்கணுமியா. பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். கணவன் மனைவினா அப்படி இந்த மாதிரி இருக்கணும். என் பொண்டாட்டி கால்ல நெரிஞ்சு முள்ளு குத்துறா கூட எனக்கு அப்படியே துடிப்போம். பாரா, போன வாரம் என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் விழா வந்துச்சு. சரி, என் பொண்டாட்டிட்ட என்னடி வேணும்னு கேட்டேன். என் பொண்டாட்டி எனக்கு ஒரு சேலை வேணும்னு சொன்னா. சரி, இது என்ன எல்லா பொம்பளைக்கு வர ஆசை. நானும் மதுரை போர்த்துக்கு கூட்டி போனேன். சரி, அங்க ஒரு பிரச்சனை என்னன்னா என் பொண்டாட்டி இப்படி தலைமைத்த விரிச்சு போட்டே வந்திருந்தா. நான் சொன்னேன், வெள்ளிக்கிழமை அதுமா பொம்பளை விரிச்சு போட்டா வீட்டுக்கு ஆகாதுரி, அள்ளி முடிஞ்சு கொண்டையில பூ வாங்கி வையுண்டு. என் பொண்டாட்டி போய் 50 ரூபாய்க்கு பூ வாங்கி வச்ச அந்த எலிவாள் மயிராட்டம். எனக்கு வந்துச்சு கோவம். ஒரு பப்புனுக்காரன் பொண்டாட்டி இம்பிடுக்கான பூ வச்சா என்ன தர்ற கேவலம். நேர பூ வைக்கிற பொம்பளை கிட்ட போனேன். நீ தானே பொண்ணுக்கு பூ கொடுத்த, இந்த 1000 ரூபாய் பூவை கூடையோட கூடு. அம்புட்டு பூ கொடுத்துச்சு. அம்புட்டு பூவை என் பொண்டாட்டி தள்ள வச்சு செம்மடி கோத்தாமலை ஆடு குழந்தைங்க போறதாட்டம். சமந்து கொடுத்துருந்தா சலுப்பு சலுப்பு சலுப்பு. ஏன் பொண்டாட்டி மேல நான் வச்ச பாசம் பாசம். வேற என்னடி பண்ணுது? ஒரே தாகமா இருக்குங்க. 1/2 லிட்டர் தண்ணி கேன்னு வாங்கி தாங்க, குடிச்சுக்கிறேன்டால கலட்டின செருப்ப. எதுக்கு நீயே அடிச்சுக்கிற? பப்புனுக்காரன் பொண்டாட்டி தண்ணி குடிக்கிறதா, கடைக்கு கூட்டி போய் ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்தான்டா. பரவாயில்லடா. ஏன் பொண்டாட்டி மேல பாசம். வேற என்ன பண்ணுது? பசிக்குதுங்க, 2 புரோட்டா திண்டா நல்லா இருக்கும்டா. கலட்டின பெல்ட் எதுக்கு அடிக்கத்த? பப்புனுக்காரன் பொண்டாட்டி புரோட்டா திங்கிறதா, கடைக்கு கூட்டி போய் பிரியாணியை வாங்கி கொடுத்து. ஏன்? பொண்டாட்டி மேல பாசம், அளவு கடந்த பாசம். இவ்வளவு நான் வாங்கி கொடுத்து கடைசியில அவன் ஒரு வார்த்தை கேட்டா என்னை செருப்புட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன மாமா? நான் ஒன்ன கேட்டா நீ ஒன்ன வாங்கி தரியே, நீ என்ன மெண்டல் பயலான்னு கேட்டா.
இதுக்கு நான் பொத்திக்கிட்டு இருந்திருக்கலாம். ஏன்? பொண்டாட்டி மேல நான் வச்ச பாசம். அது இருக்கட்டும், அங்க பூ வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ண. ஆமா. இந்த மேடையில ஒரு பொம்பளை பூ இல்லாம இருக்க கூடாது, லேசா தலையில வச்சுக்கோ. பரவாயில்ல, பொண்டாட்டி மேல உள்ள பாசம் தான்டா. என்னடா முன்ன தொங்குது? ஏன் உனக்கு வச்சேன் பொண்டாட்டி மேல உள்ள பாசம்? அது ஓ பொண்டாட்டி மேல உள்ள பாசம்டா. முண்டன நீ ஊர் பையன் பொண்டாட்டி நோக்கியா? தம்பி ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்துல கட்டின பொண்டாட்டி கண் கண்ட தெய்வம். உண்மை என்னங்க? ஆமா. என்னைக்குமே கட்டின பொண்டாட்டிய போல ஒரு தெய்வம் யாருமே கிடையாது. உண்மைதானே? அந்த கஷ்டம் எல்லாம் பொண்டாட்டியோட அருமை எப்ப தெரியுங்களா? எப்ப? கடைசியில இந்த புருஷங்கார இழுத்துக்கிட்டு கிளப்பான் பாரு, அப்ப தெரியும் பொண்டாட்டியோட அருமை பெருமை எல்லாமே. அண்ணன் தொட்டிக்கும் பொண்டாட்டிய ஒரு வயம் மதுக்கிறாது ஏத்தா. அதுக்காண்டி நான் இங்க கல்யாணமான பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த விஷயத்த நான் எந்த ஊருக்கு போனாலும் சொல்லுவேன். ஏன்னா என்னட்டு ஒரு 2 பெண்கள் திருந்தினா கூட எனக்கு சந்தோஷம் தான். அதனால நம்ம ஊர்லயும் சொல்றேன், எல்லா பேரும் முக்கியமா இந்த கல்யாணமான பெண்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்க குடும்பத்துக்கு நல்லா உதவும். நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. வேற என்னமாமா? பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். களவாணி பிள்ளை குடும்பத்தையே கெடுத்துட்டேடா. நிறைய பேர் வப்பாடிக்கு தாண்டா கோடி கோடியா கொட்டிக்கிறிக்கான். இந்த உலகத்துல கட்டின பொண்டாட்டியோட இன்னைக்கு அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறது ஊர்பட்டவர் இருக்கான். சாதி மதம் மொழி எல்லாம் பார்க்காம வரக்கூடிய ஒரே ஒரு காதல் என்ன காதல்னா அது இப்போதைக்கு கள்ளக்காதல் மட்டும்தான். புருஷன் இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேங்குது. கட்டின மனைவியை பார்க்கணும், கட்டின மனைவியை பார்க்கணும். அதனாலயே தம்பி கட்டின மனைவியை பார்த்திருக்கேன். அப்படி இல்ல தம்பி. தம்பி ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. யாராருக்கு என்னென்னமோ அதாவது இதெல்லாம் நம்ம தலையிட கூடாது. மனுஷனுக்கு எது ஆண்டே கொடுத்துக்கானோ அது கூட பிரச்சனை இல்ல மச்சான். ஒரு 15 நாளா ஒரே லவ் ஸ்டேட்டஸா வச்சு தள்ளுறான். ஏய், காதல் எல்லா பேருக்கும் பொதுவானதுங்க. நான் காதலிக்கிறவங்க தப்பு சொல்லல. என்ன மச்சான்? காதல்னு சொல்றேன். காதல் எப்படி மாப்பிள்ள இருக்கும்? காதல் கருப்பா உருண்டையா கொலன்னு இருக்கும். போய் நக்கி பாடுறா முண்டை. ஏண்டா நான் என்ன வேதனையில பேசிக்கிறேன், என்ன பேசிக்கிறேன் மச்சான்? எழுத படிக்க கூட தெரியாது மச்சான். சரி, அவனுக்குள்ளேயும் காதல் வந்துட்டா கவிஞர் வைரமுத்தை தாண்டிடுவாங்க. அப்படியே கவிதை பிச்சிருக்கான். என்ன? அன்பே ஆறுயிரே உனக்கு ரத்தம் குடிப்பேன், உனக்கு முத்தம் குடிப்பேன், உன் மூத்தரத்தெல்லாம் குடிப்பேன். இந்த பிள்ளை காரி துப்பம் போய் நக்குவாங்க. ஏமாப்பிள்ள நீ லவ் மேரேஜ் தான் மச்சான். காதலிக்கிறப்ப அப்படியே பிச்சிரியா மச்சான். ஆனா ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. காதல்ல ஒரு ஆம்பளை தோத்துட்டா தாடி மட்டும்தான் வளர்க்கணும். ஆனா அதே காதல்ல ஒரு ஆம்பளை ஜெயிச்சுட்டா பொண்டாட்டிய வளர்க்கணும், பிள்ளைய வளர்க்கணும், மாமியால வளர்க்கணும், மைத்த புடுங்கணும், செய்முறை செஞ்சே நீ சாகணும். கதவால அடைச்சிட்டு போனாலும் இடையில பத்திரிக்கைய நுழைச்சு விட்டு போவாங்க. கரெக்டா வீடு தேடி வந்துடுவாங்க. பத்திரிக்கையில எங்க இந்த சொந்தக்காரம்பெல்லாம் கிளீனா வந்துடுறாங்க. அது எப்படி? அது கதவை அடைச்சு நீங்க சொல்லும்போது சொருகிடுவாங்களா? சொருகிறாங்க. எவ்வளவு பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா இந்த உலகத்துல இப்போதைக்கு சந்தோஷமா இருக்கிற ஜீவன் யாரு தெரியுங்களா? யாரு? இந்த கள்ளங்கவனம் இல்லாத மனசு இந்த குழந்தைகள் மட்டும்தான். குழந்தைகள். ஆனா இவங்க எல்லாம் குழந்தைங்க நினைக்காதீங்க. அம்புட்டு பாய்சன். ஏய் என்னடா சொல்ற? விஷம். குழந்தைகள் தான். முந்தி உள்ள பிள்ளைலாம் தப்பு செஞ்சா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிஞ்சிலே பழுத்துட்டான்பாண்டு. ஆமா. இப்ப அப்படி கிடையாது. இப்ப இருக்கீங்க பிஞ்சில பழுக்க மாட்டாங்க, வெந்து உதிர்ந்துடுறாங்க. அம்புட்டு கிரிமினல் அவங்களுக்கு தெரியுதுங்க. ஆமா. ஒரு அக்கா ஒரு 5 வயசு பையல ரொம்ப பவ்யமா வளர்த்திருக்குது. சரி. ரொம்ப கிரிமினலாவே வளர்த்திருக்குது. 5 வயசு பையன் நம்ம நினைக்கிறான் அவன் பயங்கரமான கிரிமினல் வந்திருக்காங்க. வளர்ப்பு அப்படி. இந்த அக்கா இந்த இப்படி முட்டாய் கடைக்கு அந்த பையனை கூட்டிக்கிட்டு கடைக்கு போகுது. சரி. அந்த கடைக்காரர் அந்த அக்காவுக்கு சொந்தக்காரர் போல. ரொம்ப நாள் கழிச்சு அந்த அக்கால பாக்க அப்பதான் அந்த கடைக்காரர் சொன்னாரா, என்னம்மா உன் மயனாமா? ஆமாண்ணே என் மயன் தானே. சரிம்மா வந்துட்ட, உன் மயனுக்கு 2 முட்டாய எடுத்துக்கிற சொல்லுமா. ஒரு உரிமையில சின்ன பையன் தானே எடுத்துக்கிற சொல்லுமாண்ட. அவங்க அம்மா சொல்லிருக்கு, டேய் கடைக்காரே சொல்றாரா முட்டாய எடுத்துக்கன்னு, எடுத்துக்கடாண்டுது. போமா நான் எடுக்க மாட்டேன் போமான் இருக்கான். சரி. ஏய் காலை வச்சு இடிக்குது, எடுறா. அந்த சொல்லிட்டான், எடுறா.
போ நான் எடுக்க மாட்டேன் போன்னு இருக்கேன். பரவாயில்லை, நல்ல பையன். கடைக்காரு பாத்துறதுக்காரு என்னம்மா அந்த காலத்துல இப்படி பிள்ளையாம்மா, ஏய் நானே சொல்றேன்டா எடுத்துக்கடா, போங்க நான் எடுக்க மாட்டேன் போங்கன்னு இருக்கேன். சரி. இந்த கடைக்காரு கோவப்பட்டு என்னம்மா பிள்ளை வளர்த்துருக்க, இங்க வாடா, எடுக்க மாட்டேன் ஒடுக்க மாட்டேன்னு இந்தாலே டப்பால திறந்து முட்டாய் அள்ளி கொடுத்துருக்கான். உடனே மடியை காட்டி வாங்கிட்டான். அப்பதான் அவங்க அம்மா தனியா கூப்பிட்டு சொல்லிச்சான், என்ன அசிங்கப்படுத்துற நீ, ஏன்டா டேய் அந்த கடைக்காரு மரியாதையா எடுத்துக்கன்னு சொன்னார்ல, வேணா நோனான்னு சொல்லிவிட்டு அந்த ஆளு எடுத்து கொடுத்த உடனே வாங்கிக்கிட்டியே ஏண்டான்னு கேட்க. சரி. அப்பதான் இந்த மயங்காரன் சொன்னானா, உனக்கு தாமா அறிவே இல்ல. என்னடா நான் சின்ன பையம்மா, எனக்கு சின்ன கை, நானா எடுத்தா 2 முட்டாய் தாமா வந்திருக்கேன். சரி. இப்ப அவனே எடுத்து கொடுத்துக்கான் பாரு, அரை மடி போட்டிருக்கான்டா. நம்ம நினைக்கிறோம் சின்ன பிள்ளை தானே, அம்புட்டு கிரிமினல் நிறைய இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்குன்னு. பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது. அதே போல நமக்கும் பிரச்சனை இருக்கு. எங்க அண்ணன் யூடியூப் தங்கப்பாண்டிக்கும் பல பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்துல யாருமே, பிரச்சனைன்னு இருந்தாதான் ஆத்தா சந்தனமா இருக்கே அர்ச்சனை. ஆமா, உண்மைதானே? உண்மைதான். இந்த உலகமே சாமியை நம்பி போய்க்கிருக்கு. நல்லா சாமியை கும்பிடுங்க. உங்க அனைவரது குடும்பமும் பட்டி பெருகி பால்பானை பொங்கி நோய் நொடி இல்லாம நீங்க அனைவருமே சந்தோஷமா இருக்கணும். ஆனா ஒரு விஷயம் சொல்ல பார்த்தா, நிறைய ஊர்ல நான் மாவிளக்கு பார்த்துருக்கேன். இன்னைக்கு ரொம்ப சூப்பரா எடுத்து போனீங்க. அதே போல ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சேலை கட்டி போனீங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல போயிருந்தேன், ஒரே செவப்பா இருந்தாங்க. ஆமா, குறுப்பு சேலை. குறுப்பு சேலை கட்டால கூட விட்டுறலாம். இந்த குறுப்பு சேலை எடுப்போம்னு குறுப்புக்கு ஒரு தலைவி இருக்கும் பாத்தியா, குழு தலைவி, மைத்த புடுங்குன தலைவி. அது ஒரு ஆளே அம்புட்டு ஊழ விளையம் பாக்குறது. ஆமா, நான் கேக்குறேன், நீங்க மட்டும் பகமானமா ஒரே குறுப்பு மயிராதுறீங்கல்ல, ஏன் உங்க புருஷங்களுக்கும் ஒரே குறுப்பு சட்டை எடுத்து கொடுத்தா என்ன பட்டுக்கிறது நான் கேக்குறேன். இதுக்கு புள்ள ஒரே சேலையா தெரியுதுங்க, இதுக்கு புருஷன் புள்ள ஓட்ட கையில கட்டிட்டு மெண்டல் மாதிரியே தெரியாது. என்ன பண்ணுதுங்க பாவங்க. ஏத்தா நான் ஒண்ணு சொல்றேன், ஆம்பளை எல்லாம் ரொம்ப பாவம். ஆம்பளை வயல விழுகாதீங்க. நாங்க அப்படி ஆம்பளை என்ன கேக்குறோம், என்ன கேக்குறோம், நீங்க உங்க மனசுல கூட எங்களுக்கு இடம் கொடுக்க வேணாம். உங்க மனசுல கூட எங்களுக்கு இடம் கொடுக்க வேணாம். அட்லீஸ்ட் ஓத்தாங்கொப்பையும் கொண்டு வர பீரோல் மசூர்லயாவது இடம் கொடுங்க. என்னாச்சு? 7 அடுக்குமே பொண்டாட்டி புடவை மயிராத்தாண்டா இருக்கு. ஆம்பளை சட்டை புள்ள ஆங்கர்ல அனாதே தூக்குல தொங்குதுறான். சரி மாப்பிள்ள, ஓஞ்சேலே அப்புறம் எங்க வைப்ப? ஆம்பளை மான இவன் என்ன நோட்டுறதே தெரியும். தம்பி, இது தேவையில்லாத பேச்சு. அடுத்து இது நான் வந்து நிறைய பேசலாம். இது கதை நாடகம், ஏற்கனவே நேரம் அனுசு வேற, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் இல்ல. அதனால எப்படி பாத்தீங்கன்னா, ஹலோ ஹலோ நம்மளும் வந்த வரைக்கும் ஐயா வணங்கிடுவோம். ஹலோ ஹலோ. எத்திசை போற்றுகின்றே கட்ட பொம்மன் புகழ் பாடே, எங்கள் குல தெய்வம் ஐயா சக்கதேவி அம்மன் ஐயா. மக்கள் மனதினிலே நீங்காமல் வாழ்ந்து வந்தே, பாஞ்சாலம் குறிச்சியிலே ஆண்டு வந்தே சிங்கமையா. பாயும் புலியின் நடை நடந்து அரங்கிலர் படையும் படை புகுந்து, பாயும் புலியும் நடை நடந்து அரங்கிலர் வள்ளியில் படை புகுந்து, நடை நடந்து படை புகுந்து, நடை நடந்து படை புகுந்து, ஆறாறு கட்டபொம் மறு, நடை நடந்து படை புகுந்து, நடை நடந்து படை புகுந்து, ஆறாறு கட்டபொம் மறு. வில்லும் அம்பும் கலகலங்க வேலின் ஓசை சிலு சிலுங்க, வில்லும் அம்பும் கலகலங்க வேலின் ஓசை சிலகலங்க, கலகலங்க சலசலங்க கலகலங்க சலசலங்க, ஆறாறு கட்டபொம் மறு, கலகலங்க சலசலங்க கலகலங்க சலசலங்க, ஆறாறு கட்டபொம் மறு. முறுக்கு மீசை மினுமினுங்க மோகன கண்கள் பலபலங்க, முறுக்கு மீசை கலகலங்க மோகன கண்கள் மினுமினுங்க, கலகலங்க மினுமினுங்க கலகலங்க மினுமினுங்க, ஆறாறு கட்டபொம் மறு, கலகலங்க மினுமினுங்க கலகலங்க
மன்னவனே அகிலும் காச சிங்கமடி ஆட்சி செஞ்ச மன்னவனே அகிலம் காக்கும் சிங்கமடி சிங்கமடி தங்கமடி சிங்கமடி தங்கமடி எங்கள் குல கட்டமும் மறு அவர் சிங்கமடி தங்கமடி சிங்கமடி தங்கமடி எங்கள் குல கட்டமும் மறு பாஞ்சாலம் குறிச்சியிலே படநடுங்க எல்லா புகழும் எரிமுடுங்க பாஞ்சாலம் குறிச்சியிலே படபடுங்க எதிரி மனசும் விடுவிடுங்க படநடுங்க விடுவிடுங்க படநடுங்க விடுவிடுங்க ஆறாறு கட்டமும் மறு படவிடுங்க விடுவிடுங்க படவிடுங்க விடுவிடுங்க ஆறாறு கட்டமும் மறு படவிடுங்க விடுவிடுங்க படவிடுங்க விடுவிடுங்க ஆறாறு கட்டமும் மறு படவிடுங்க விடுவிடுங்க படவிடுங்க விடுவிடுங்க ஆறாறு கட்டமும் மறு நன்றி 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 இந்த கைத்தட்டிய ஒரு 5-6 பேத்துக்கு மட்டும் நன்றி நல்லா இருப்பீங்க ஆமா கை தட்டணும்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா ஏய் பப்பனோடிக்கு அன்பு தம்பி குருவையா கரிசக்குளம் குருவையா அவர்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து மற்றும் அன்பளிப்பை வரவழிங்க அன்பு ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரியப்படுகிறோம் நன்றி நன்றி அன்பு மனசுல நீங்க இருக்கணுங்க அன்புக்கு தான் இந்த உலகமே அடிமை கண்டிப்பா இந்த காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா அதுல வித்தியாசம் இருக்குங்க இந்த காந்தி தாத்தா உழைச்சது நாட்டுக்கு நம்ம எல்லாரும் உழைக்கிறது இந்த காந்தி தாத்தா நோட்டுக்கு நோட்டு இருந்தா தான் வாழ்க்கையில நல்லா இருக்கும் வாங்க ஐயா ஐயா வாங்க நான் சொல்றேங்க ஐயா ஹலோ இந்த நாடகத்திற்கு அருமையாக ஆரம்பி மிஸ் கொண்டிருக்கும் ஆரம்பி சக்கரவர்த்தி கிடாத்திருக்கை மாவட்ட கண்டெடுத்த எம்பி முருகன் அண்ணா அவர்களுக்கு நமது கிராமத்து சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் இங்கு பொன்னாடி உணத்துக்கு கௌரவப்படுத்துகிறார்கள் மற்றும் இங்கே விருது மிஸ் கொடுக்கும் அன்பு தம்பி நமது ஊர் அருகாமல் இருக்கும் ரெட்டியாவட்டி மாவட்ட கண்டெடுத்த ஜிபி பரணி அவர்களுக்கு இங்கு சிறந்த முறையில் பொன்னாடி அணிவித்து புகழாரம் சுட்டப்படுகிறார்கள் மற்றும் ஆல்ட்ரஸ் கொடுக்கும் அன்பு மாப்பிள்ளை நமது ராமலிங்காமல் அருகாமல் இருக்கும் குலசேகரநல்லூர் மாவட்ட கண்டெடுத்த PM மதன்ராஜ் அவர்களுக்கு இங்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள் மற்றும் தாளம் மிஸ் கொண்டிருக்கும் நாடக உலகத்தில் குழந்தை சாத்தனி அழகு அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள் இங்கே உங்கள் முன் பப்பனோடிக்கு அன்பு தம்பி சோழங்குருந்தி சேர்ந்த சங்கராஸ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள் இந்த நாடகத்திற்கு யூடியூப் சேனல் எடுத்து கொடுக்கும் அன்பண்ணன் கண்டிலான மாடல் கண்டெடுத்து தங்கப்பாண்டி அண்ணா அவர்களுக்கு நமது கிராம சார்பாக இங்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள் வாங்க பொன்னாட நன்றி எங்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடி அணிவித்து புகழாரம் சூட்டிய மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் உள்ளங்கூட தெரியப்படுவோம் நன்றி நன்றி ஐயா நாடகத்துக்கான வரி இருந்துள்ள சரி நல்லா செய்வோம் நீ கவலைப்படாம உட்காந்துட்டு நன்றி ஆகினால வாய்ப்பாட ஆரம்பிச்சிருவோமா இந்த பேராவை முடிச்சாதான் நம்ம அடுத்தால வெளியிட முடியும் இந்த நாடகத்திற்கு ரொம்ப ஒழுக்கமா இருக்குன்னு நமது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் நமது நீராவி குரூப் தொப்புநத்தம் கிராமத்தில் அருள்புரியும் அருள்மிகு ஸ்ரீ சந்தன மாரியம்மன் திருக்கோவில் பங்குனி பொங்கல் உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு இவருக்கு மேடையில் சிறப்பாக கமுதி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் நீராவி குரூப் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் இவருக்கு முன்னிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகமாக வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கமிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் 3ஆம் பாகம் வரலாறு சரித்திர நாடகம் மிகச் சிறப்பாக உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் எங்கு சென்றாலும் வெற்றி பேசக்கூடிய தனக்குத்தானே தந்தான பேர் மாற்றக்கூடிய நமது ராஜரத்த குலமாக எடுத்த எம் முனியாண்டி அவர்கள் இவர்கள் மடியில் பகதூர் விளையாடிக்க கற்றுக் கொண்டிருக்கின்றார். மற்றும் எங்கு சென்றாலும் வெற்றி பேசக்கூடிய குரண்டி மாவட்டம் அடுத்த மார்நாடு அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மடியில் கட்டமும் அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் தனக்குத்தானே தந்தான பேர் மாற்றக்கூடிய இசைக்குயில் எண்ணிசை வாணி பி லட்சுமி அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மடியில் வெள்ளை மால் அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்ற நாடகத்தில் நமது கோவிலாங்குளம்பட்டி மாண்டை கண்டெடுத்த ஏ தர்மர் அவர்கள் உங்கள் முன்னால் ஊமத்துறையாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் வெள்ளையனே வெளியிரண்டு வீர முழக்கமிட்டாலும் இந்த நாட்டை நாசமாத்தேன் ஆக்குவேன்
அப்படின்னு வந்த நமது செம்பொன் நெருஞ்சி மாட கண்டெடுத்த எம் மணி அவர்கள் உங்கள் முன்னால் காளான் துறையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். மற்றும் வீர ஆலாங்குளம் கண்டெடுத்த தேனிசை தெம்மாங்க பாடல் புகழ் அன்பு மாமா ஏ தெய்வேந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் தானாவதி பிள்ளையார் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் பல திரைப்படங்கள் நடித்து வெற்றி மசக்கூடிய அன்பு மாமா அலங்காநல்லூர் பாலமேடு அருகாமல் இருக்கும் கொளிஞ்சிப்பட்டி மாடல் எடுத்த எஸ்கே போதகுரு அவர்கள் கம்பளம் அண்ட் பட்டாளமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் இந்த நாடகத்தில் சிறப்பாக உங்கள் முன்னால் 6 மணி கொடுக்கும் 6 மணி சக்கரவர்த்தி நமது ராமநாதபுரம் வட்டம் முதுகுளத்தூர் வட்டம் கிடாத்திற்கை மாடல் எடுத்த அன்பண்ணார் எம்பி முருகன் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மண் பின் பார். அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே விளையாடி உறவாடி இசைபாடி விளையாடி இன்பம் காணலாம் பெண்ணோடும் முகிலோடும் விளையாடும் பெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சும் கடல் அழகே இசையமுதே இசையமுதே பெண்ணோடும் முகிலோடும் விளையாடும் பெண்ணிலவே போகமே சேராத செல்வ சுகம் தானாக வந்தது போல் ஓடோடி வந்த சொர்க்க போகமே ஓடோடி வந்த சொர்க்க போகமே காணாத இன்ப நிலை கண்டாடும் இந்தி நிலை காணாத இன்ப நிலை கண்டாடும் போகையூட்டு ராகமே உறவாடி விளையாடி இசைபாடி விளையாடி இன்பம் காணலாம் பெண்ணோடும் கோயிலோடும் விளையாடும் பெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் கடல் அழகே இசையமுதே இசையமுதே பெண்ணோடும் முகிலோடும் விளையாடும் பெண்ணிலவே. அருமையான பழைய பாடல், மிக்க நன்றி. அதற்கு உறுதுணையாக உங்கள் முன்னால் மிருதங்க மிஸ் கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி நமது ஊர் அருகாமல் இருக்கும் எட்டியப்பட்டி மாடல் கண்டெடுத்து ஜிபி பரணி அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு மடியும் மிருதங்கம் தொப்பினன் டோல்ல.
அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கு நன்றி நன்றி. நன்றி. அதுக்கு உங்க முன்னால் ஆல்ட்ரஸ் கொண்டிருக்கும் அன்பு மச்சான் உட்காருங்கடி ராஜா. ஏன் அப்படி பூந்துக்கிட்டே திரு என்ன அவன் கிடக்கு? இப்படி போறா அப்படி வாரா முன்னுண்டு போல 2 பேத்துக்கு இந்த நாடகத்திற்கு ஆல்ட்ரஸ் கொண்டு தம்பி நமது ராமலிங்கம் அருகாமல் இருக்கும் குலசேகரன் மாவட்டம் நடத்த பி மதன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்டர் சைடு ரவுண்ட். மச்சானுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நாடகத்திற்கு தாளம் பேசிக் கொண்டிருக்கும் நாடகத்தில் குழந்தை. ஆமா அவர்தான் குழந்தை. சாதா குழந்தை இல்ல சாராய குழந்தை. ஆமா ஆமா அந்த குழந்தை இதுக்கு அழகு, இந்த குழந்தை பாட்டில் அழகு. சிறப்பான முறையில் சாத்தனி மாநிலத்தை அழகு அவர்கள் உங்கள் முன்னால் சீனன் தாளம். அப்படி நன்றி. சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையாக ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்து கிராமத்தார்களுக்கும் சமையல் செய்த அன்பு உள்ளத்திற்கும் நெஞ்சார்ந்து நன்றிகளை நாங்கள் உள்ளகண்டு திரைப்படுத்துகிறோம். மற்றும் இந்த நாடகத்திற்கு அருமையாக ஒளி என்று ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது பகுதிகளில் வெற்றி கொடி நாட்டக்கூடிய நமது தோப்புநத்தம் மாநகரம் கண்டெடுத்து ரமேஷ் பாலா ஆடியோஸ். ரமேஷ் பாலா ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணியாற்றுகின்ற அத்தனை அன்பு நல்லவர்களுக்கும் மற்றும் அன்புடன் முருகன் அண்ணாவருக்கும் நன்றிகளை நாங்கள் நெஞ்சார்ந்து தெரியப்படுத்துகிறோம். நன்றி. மற்றும் இந்த நாடகத்திற்கு பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தை காணும் சிறப்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கொடை பிடிக்கி வீரபாண்டிய கட்டபொம்மன் இளைஞரணி மற்றும் தோப்புநத்தம் மாணவர் தெரிந்து கொண்டு நாடகத்தை அமைத்துக் கொடுத்த அன்பு உள்ளம் எங்க சென்றால் வெற்றி கூடிய உங்கள் முன்னால் ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் கிடாத்திருக்கை மாணவர் கொடுத்த எம்பி முருகன் அண்ணா அவர்கள் சிறப்பாக இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள் என்பதை பெருமிடம் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் கண்டிலான் மாணவர் கண்டெடுத்து தங்கப்பாண்டி அண்ணா அவர்கள் யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளை நாங்கள் நெஞ்சாக தெரிவிக்கிறோம். மற்றும் எங்கள் அனைவரையும் உயிரோடனும் பத்திரமாகவும் ஓட்டி வந்த அன்பு அவர் தான் முக்கியம். ஆமா கண்டிப்பா. ஏன்னா நம்ம போறதுக்கு வர்றதுக்கு அவங்க தான் சிறப்பு. சிறப்பாக நல்லா சூப்பரா ஓட்டினாரா தம்பி பத்தி சிறப்பாக காஞ்சனகுளம் மாநிலத்தை எம்எம் கபிலேஷ் டிராவல்ஸ் அன்பு தம்பி செல்வம் அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறோம். நன்றி நன்றி. நல்ல முறையில் வாழ்த்துக்கள் தெரிந்தாலும் நடன மங்கை, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, ரோசா மொட்டு, லாலாக்காட லட்டு சிறப்பான முறையில் இருக்கும். நாட்டிய தாரகை சிறந்த முறையில் ரம்யா என்ற உஷாராடி அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் நடன மங்கை கற்றுக் கொண்டிருக்கின்றார். தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள்
மொத்தமா சிந்தும் போது பொங்கிடும் இன்பங்கள் மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன் மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன் மங்கை நான் கண்ணித்தேன் காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன் தாமரை கண்ணங்கள் கொத்து மலர் குதர் பாதம் அணிந்திரு சித்திரமோ முத்து நகைதர் வெள்ளிய செல்வித ரத்தினமோ கொத்து மலர் குதர் பாதம் அணிந்திரு சித்திரமோ முத்து நகைதர் வெள்ளிய செல்வித ரத்தினமோ துளிர் கொண்ட வேளையிலே குளிர் கொண்ட வீணையிலே துணை வந்து சேரும் போது சொல்லுமோ இன்பங்கள் தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் மொத்தமா சிந்தும் போது பொங்கிடும் இன்பங்கள் தாமரை கண்ணங்கள் நன்றி நன்றி அருமையான பழைய பாடல். அம்மா அதனால நான் போயிட்டு அந்த சரி. அந்த புண்ணியவதி அழைச்சு வர்றேன். ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்காரர் நிக்க கூடாது. அதுக்கு மேல நின்றோம்னா ஆமா ஒரு மாதிரி ஆயிரும். ஆக உங்கள் முன்னால் பபுனாக நடந்து கொண்டு எல்லா புகழும் தங்க பாண்டியவே சேரும். உங்கள் முன்னால் பபுனாக நடந்து கொண்டிருப்போம் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்களின் திசைய பிள்ளையும் ஆகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் சோழன்குர்ணி என்ற கிராமத்தை சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் ஐய பபுன் காமிக் என்பதை திரைப்படத்தை கொண்டு நான் போயிட்டு அந்த அழகு வத்த புண்ணியவதி அழைச்சிட்டு வர்றேன். போயிட்டு வா மச்சான். இங்கே ஹார்மோனியம் வாசிக்கும் என்னை பாராட்டி வெங்கையன்பட்டியை சேர்ந்த ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு செய்வார்கள். அன்பளிப்பு வெங்கையன்பட்டி ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய கலைக்குழு சார் நடிகரை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நான் தலையில பூ வச்சல அந்த சீனை தனியா கட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு. ஐயோ எப்பா சும்மா எங்க அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாது வாரு. அதனால நான் போயிட்டு எப்படி அழைச்சு வரனா அஸ்தரிக்கா ஓ காட் பிஸ்தரிக்கா எங்கடா தொலைச்ச எப்படா தொலைச்ச எதனா தொலைச்ச ஆட்டுக்குட்டியா ஆட்ரா இதயம் எத்தனை வெட்ட கொடுத்தான தெரியலையே. உதயம் தேட்டரிலே ஏன் இதயத்தை தொலைச்சே உதயம் தேட்டரிலே ஏன் இதயத்தை தொலைச்சே அட தேவி தேட்டரிலே தேட தேடி தேடி அலைஞ்சே உதயம் தேட்டரிலே ஏன் இதயத்தை தொலைச்சே அத தேவி தேட்டரிலே தேட தேடி தேடி அலைஞ்சே அவ தேவி கலாவா இவ தேவி பாலாவா அவ தேவி கலாவா இவ தேவி பாலாவா சாந்தி கமலா பத்மா ஜெயந்தி யமராதா செல்வி பவதாரணி சிவகாமி பிருத்திகா உதயம் தேட்டரிலே ஏ இதயத்தை தொலைச்சே அத தேவி தேட்டரிலே தேட தேடி தேடி அலைஞ்சே கண்ட பெண்ணை எல்லாம் காதலித்தல் தப்பப்பா கண்ணுக்குள்ள மனம் துடிக்கும் கண்டுபிடிக்கணும் அப்பப்பா முதல் சந்திப்பில் முத்தமிழல் தப்பப்பா தொடாம தள்ளி இருந்து துடிக்க வைக்கணும் அப்பப்பா நெஞ்சில் என்ன வழி இருக்கோ நேரே சென்று நீயே சொல்லு 5-6 வாரம் வர 5 மீட்டர் தள்ளி நின்று சந்தர்ப்ப கூடும் போது சமகாலத்துல போட்டு தள்ளு தேவி கலாவா அவ தேவி பாலாவா ஏ தேவி கலாவா இவ தேவி பாலாவா உதயம் தேட்டரிலே ஏ இதயத்தை தொலைச்சே அத தேவி தேட்டரிலே தேட தேடி தேடி அலைஞ்சே காதல் ஒரு தப்பு இல்லை எல்லை மீறல் ஆகாது பூமியில ஃபுட்பால் ஆட நீலா கேட்க கூடாது முறையுள்ள காதல மூடி வைக்க கூடாது தங்க கிளி பறந்த பின்னு தாடி வைக்க கூடாது காதலிக்க ஆசைப்பட்டா கஷ்டப்பட கத்துக்கப்பா மீனு தின்ன ஆசைப்பட்டா முள்ளிருக்கும் ஒத்துக்கப்பா சிந்தித்து முடிவெடுத்து நீயும் போய் சேர்ந்து கப்பா
தேவி கலாவா அவ தேவி பாலாவா ஏ தேவி கலாவா இவ தேவி பாலாவா உதயம் தேட்டரிலே ஏ இதயத்தை தொலைச்சே அத தேவி தேட்டரிலே தேட தேடி தேடி அலைஞ்சே அவ தேவி கலாவா இவ தேவி பாலாவா சாந்தி கமலா பத்மா ஜெயந்தி யமராஜா செல்வி பவனாரிணி சிந்திச்சா பிருத்தி உதயம் தேட்டரிலே ஏ இதயத்தை தொலைச்சே அத தேவி தேட்டரிலே தேட தேடி தேடி அலைஞ்சே அவ தேவி கலாவா இவ தேவி பாலாவா தரரம் பத்தக்கடரம் பத்தக்கடரம் பத்தக்கடதா தரரம் பத்தக்கடரம் பத்தக்கட தக்கட தக்கட தத்த கடலிலே தனிமையில் போனாலும் கல்மணி உள்ளிடவில் களைப்பாருவே அலைகளில் தத்தளித்தாலும் அவள் நினைவில் முக்குளிப்பேன் அடியே அமுதே வருந்தாதே நட்டல்லடு கடல் மீது நான் பாடும் பாட்டு செட்டு அவள் காதோறும் சேராதோ சேர்த்து நட்டல்லடு கடல் மீது நான் பாடும் பாட்டு செட்டு அவள் காதோறும் சேராதோ சேர்த்து நித்தம் முல்லை காணாது நித்திரையும் தூங்காது அற்புதமே அண்ணு கிளியே எட்டி எட்டி போனாலும் கட்டு மண்ணும் போகாது சித்திரமே முத்து ரதுமே பிரிந்தது உடலல்ல உயிர்தான். விட்டு விலகாது உயிர் காதலே கரையிலே கண்ணி தவித்தாரு கட்டு மரம் மீது காலை தவிப்பாரு எதுதான் காதலின் இடைவேளை வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல் வந்த கடல் மீதான தேயாது காதல் வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல் வந்த கடல் மீதான தேயாது காதல் சுத்தி வரும் புயலென்ன கொட்டுகின்ற இடை என்ன அன்பு விளைகின்றோம் இதையும் தெய்வத்துக்கு திற என்ன காதலுக்கு மறைவென்ன உங்களுக்கு என்று புரியும் ஆட்டிலே இக்கரையில் நின்று அக்கரைக்கு தூது விடலாம் எண்ணத்தை சொல்ல நடுநாளில் அன்ன பறவையே நான் இங்கு தேடுவேன் அடியே அமுதே வருந்தாதே விட்டு என்னை போகாது